முதலில் உங்கள் மாதாந்திர செலவுகளை பத்திரமாக நிர்வகிக்க வேண்டும். அவற்றின் வரிசையில் முதன்மை செலவுகள், மாடர்ன் அனுபவங்களை தவிர்க்கவும், கடனை சமாளிக்கவும், நிலையான செலவுகளை ஒருங்கிணைக்கவும் கவனம் செலுத்துங்கள். இந்த முறையில் நீங்கள் மேலும் பணம் சேமிக்க மற்றும் மேலதிக செலவுகளை தவிர்க்க முடியும். எவ்வளவு பணம் சேமிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். உங்கள் மாதாந்திர வருமானத்தின் 1% சேமிப்பாக குறியுங்கள். குறிப்பாக சேமிப்புக்கு முக்கியமான இடங்களைப் பொறுத்து அணுக்கூடிய குறிப்புகள் அல்லது விரைவான சேமிப்பு போன்ற செயலாக்கங்களை பயன்படுத்துங்கள். பணத்தை சேமிக்கும் போது அதனை முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள். முதலீடுகள் உங்கள் பணத்தை வளர்க்க உதவுகின்றன. மெதுவாக தொடங்குங்கள். உங்கள் ஆபத்துகளை பரிசீலிக்கவும், நிதி முதலீடு திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம்.